ஹே ஹாய் கைஸ், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து கீழே ஏஞ்சல்ஸ். இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. யாரு வாழ்க்கைய நொந்து ரொம்ப வெறுத்து போய் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அழகான மெமரிஸ், அவங்களோட கஷ்டத்தை போக்குற விதமா அவங்க பாத்தீங்கன்னா சாப்பாட்டை சமைச்சு கொடுப்பாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கான ரெஸ்டாரண்ட் தான் இது. இந்த ஏஞ்சல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டாஸ்க் மாதிரி. எல்லாருமே பாத்தீங்கன்னா கெத்தா என்ட்ரி கொடுக்கும்போது ஒருத்தன் மட்டும் பாத்தீங்கன்னா விழுந்து வாரி எந்திரிச்சு வரான். அவன் பாத்தீங்கன்னா வந்த உடனே கடவுளை திட்ட ஆரம்பிச்சாராம். அவங்களுக்கு எல்லாம் கெத்தா என்ட்ரி கொடுத்த எனக்கு மட்டும் இப்படி சொதப்ப வச்சிட்டியே, இது நியாயமான அவன் கடவுளை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தரோட கண்ணத்தை புடிச்சு கிள்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ரா தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவோட கண்ணத்தை புடிச்சு கிள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா கதறி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சுயநலவுக்கே வராங்க. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஆனா அந்த பிளர் ஃபேஸ் யாருன்னு அவங்க பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட தாத்தாக்கு என்னடானா அவங்க உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறாரு, ஆனா இங்க நீ கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோ இத கேட்ட உடனே அவங்க பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்க கட் பண்ணா அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வரும். அதாவது அதுல இன்னைக்கு யாரு வர போறாங்க, அவங்க என்ன கஷ்டத்தோட வர போறாங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கும். அந்த மாதிரி அதுல என்ன போட்டிருக்கோம்னா, இன்னைக்கு ஒரு கப்பல் தான் வர போறாங்கன்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அத பாத்துட்டு இருக்கும்போது ஸ்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி இறக்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் நம்ம ஹீரோயினியே லட்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ ஆமா நீ எப்படி இங்க வந்த, உனக்கு எப்படி இந்த இடத்தோட அட்ரஸ் தெரியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இவ திரும்பி பார்த்தப்போ இவளோட கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு செயின் போட்டிருப்பா. அந்த செயினை பார்த்துட்டு இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது, இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவன் கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியுது. நீ தானே என்னோட கனவுல வருவ அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, நானா, யாரு உன்னோட கனவுல வரப்போறா, அது கண்டிப்பா நான் கிடையாது, அதெல்லாம் விடுங்க, அந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட தாத்தாவோடது, அவரு தான் என்கிட்ட இதை கொடுத்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இங்க இறக்க சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஓ இது உங்களோட தாத்தா தானா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா அவரோட தாத்தா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாரு. அவரு தான் இந்த செயினும் ஒரு லெட்டரையும் கொடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி இதுல போட்டிருக்கிறபடி எல்லா ஸ்டாக்ஸையும் ஃப்ரெஷ்ஷா இந்த இடத்துக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணோம், அதுவும் நாம இதை ஃப்ரீயா தான் பண்ணணும், நம்ம தோட்டத்துல விளைஞ்சிருக்கிறது தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இவங்க இங்க டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோக்காக அவங்களோட கை கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வரும்போது அவங்க யோசிக்கிறாங்க, என்னன்னா பாக்குறதுக்கே பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு எதுக்காக நம்ம தாத்தா எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறாரு, இதுக்கு பேசாம இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ அங்க எங்களை பார்த்தா பணக்கார வீட்டு பையங்க மாதிரி தெரியுதா, நாங்க ஒன்னும் சும்மா எல்லாம் இங்க வேலை செய்ய வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. நான் மனசுல நினைச்சதை எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம நீ தானே என்னோட கனவுல வர்றவன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேனே, ஏன் தேவையில்லாம அதையே பேசி டைம் வேஸ்ட் பண்றக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு அவங்க உள்ள போயிருவான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காரை ஓட்டிட்டு போறாங்க. அவங்க வரும்போதெல்லாம் ஃபுல்லா அதே நினைப்பா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு, கண்டிப்பா இவன் தானே அதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அதை பத்தி யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா வன்வேல வராங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வருவாங்க, இன்விடேஷன்ல வந்திருக்கும் இல்லையா, அந்த கப்பல் இவங்க தான். வரும்போதே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் வராங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மோதலான்னு வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தாண்டி போயிரும். அவங்களுக்கு இங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது. சோ ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னா அங்க ஒரு வால் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். இவங்க மூணு பேருக்குமே பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சரி என்னமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த கப்பல் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சரின்னு அவங்க மெனு கார்டு எடுத்து பார்த்தா செஃப்போட ரெக்கமெண்டட் டிஷஸ் மட்டும் தான் இவங்க சப்ளை பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. இத பார்த்துட்டு அவங்க இன்னுமே செம்ம காண்டாக்குறாங்க. அப்படி என்ன
என்ன இவன் எடுத்துட்டு வர போறான், சரி அதையே எடுத்துட்டு வந்து தொலைங்க அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா அந்த ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றாரு. அந்த ஃபுட் வந்த உடனே வைஃப் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. அவரு வந்து எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இது ஒரு நிமிஷம் சாப்பிட்டு பாரு, நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியே அதே மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா ஒரு புது வித டிஷ் அவங்களோட ஹஸ்பண்டுக்காக கொடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டு ரைஸ் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்குங்கறனால மறுநாளுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா அவங்க வந்து சமைச்சு போட்டிருப்பாங்க. அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சோ இத பார்த்த உடனே நாம இனிமேல் சண்டை போட வேண்டாம், எனக்கு இதே மாதிரி நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செஞ்சு கொடுக்குறியா, நம்ம இனிமேல் ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு அவங்க சொல்லும்போது அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் ஒண்ணு சேர்றாங்க. சோ இந்த ரெஸ்டாரண்டோட வேலையே இதுதாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ் அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வரும்போது இவங்க செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டு அவங்க திரும்பவும் லைஃபை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, தாத்தா உங்களுக்கு சோல் பிளேட் அப்படின்னு ஏதாவது ரெஸ்டாரண்ட் தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, என்னது சோல் பிளேட்டா, இல்லையே அப்படியெல்லாம் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னோட சிஸ்டம் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து நான் எங்கேயோ பாத்திருக்கேன், ஆனா அவன் வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த செயின் போட்டதுக்கு அப்புறமா அந்த கனவு எனக்கு வர்றதே இல்ல, சரி இன்னைக்கு மட்டும் இந்த செயினை அவுத்து பார்ப்போம், இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த டைரக்ஷன் நோக்கி போறாங்க. இந்த மாதிரி போகும்போது அந்த தடுப்பு சுவர் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி இவங்களால போகவே முடியல. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நானும் அந்த வாளா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு திரும்ப அந்த கனவு வருது. சோ அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இவளையே தான் பாத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வந்து மயங்கிட்டீங்க, நாங்க தான் உங்களை காப்பாத்தி இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பசிக்க வேற செய்யுது. அப்புறம் இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது யாரு பண்ணதுன்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்களுக்கு பிடிக்குமேனு பார்த்து பண்ணேன்னு பொய் சொல்லியிருப்பான். சோ இந்த மாதிரி அவர் வந்து பொய் சொல்லும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காணோம். அப்ப அங்க இருந்த ஒருத்தங்க கிட்ட, இங்க ஒரு பையன் இருப்பானே, அவங்க கூட சாப்பாடெல்லாம் செய்வானே அப்படின்னு அவங்க வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கும் போது, யாரு என்னையவா நீ தேடுற அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வராரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின், யாரு உன்னையெல்லாம் யாரு போய் தேடுவா, நான் உன்னை தேடவே இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த செயினை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடுவாரு. சோ அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கஸ்டமர் வராங்க. வரும்போதே போன்ல பயங்கரமா கத்திக்கிட்டே வராங்க. என்னன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் வந்து பேசி அவங்க ரொம்ப அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே அந்த இடத்துக்குள்ள வராங்க. சோ அவங்களுக்கான மெனுவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க சர்வ் பண்றாங்க. அந்த சூப்பை வந்து அவங்க குடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா இவங்களோட அம்மா இவங்க குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு எல்லா இடத்துக்குமே போவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில வரும்போது அப்பதான் அவங்க பொண்ணு பாக்குறாங்க, அவங்க செருப்பு கூட போடலன்னு. ஏமா ஒரு செருப்பு கூடவா நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் வரோம், இந்த சமயத்துல செருப்பு இல்லாம பாத்துட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைய விட செருப்பு என்ன அவ்வளவு முக்கியமா போச்சா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பை வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த சூப்பை குடிக்கும் போதுதான் இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னப்போ, என்னமா நீங்க திடீர்னு இங்க இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல சொல்லாம வந்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி என்னோட பொண்ணு நீ எப்பவுமே அழுகவே கூடாது, எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த சமயத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் வருது. என்னன்னா இந்த மாதிரி அவங்க
அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு. சோ இதை கேட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட அம்மா இங்க தான் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அங்க காணோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக். அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, என்னோட அம்மா இங்க இருந்தாங்க பாத்தீங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம் நீங்க இங்க தனியா தான் வந்தீங்க, அதுக்கப்புறம் இங்க யாருமே வரலன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த லேடி வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. என்னன்னா தான் இறந்தாலும் பொண்ணுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு இங்க வந்து சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போயிருக்காங்க. சோ இது தெரிஞ்ச உடனே நேரா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. சோ இந்த சமயத்துல அவங்களுக்கு வச்சிருந்த சூப்பை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தன் குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறாரு. இல்ல இது அவங்களோட மெமரிஸ்க்கான சூப்பு, இது நீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுறாரு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்றாங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சூப்பை வந்து ரெடி பண்றாங்க. அந்த மாதிரி அந்த சூப்பை ரெடி பண்ணி சாப்பிடலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு ஓகே நல்லாதான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம காண்டு. அங்க மிச்ச வச்சதையும் குடிக்க விட மாட்டான், இங்க நான் சாப்பிடலான்னு வந்தா கூட குடிக்க விட மாட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நீ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மெமரிஸ பத்தி அவங்க சொல்லலான்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல வந்து நம்ம ஹீரோயின் மேல யூஸ் பண்ணலான்னு வராரு. சோ அவரோட ஃப்ரெண்டு வந்து தடுக்கும் போது அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்பெல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல யூஸ் பண்றாரு. சோ அது என்ன மாதிரியான ஸ்பெல்னா அது வந்து அவங்க மேல பட்டா அவங்களுக்கு வந்த மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க மயங்கிடுறாங்க. திரும்ப கண் முழிச்சு பார்த்தா அவங்க கார்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாம எப்ப இங்க வந்தோம்னு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட்டி ஒரு வயசானவரும் ஒரு பையனும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வராங்க. ஆக்சுவலி அந்த வயசானவரோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கான ஆர்கன் கொடுக்கறதுக்கு வந்தா இந்த பையன். சோ அங்க வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் இந்த பையனுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த பையன் அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த சமயத்துல தான் அவரோட பிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் போதும் அவங்களுக்கு சூப் வேணும்னு இந்த பையன் கேட்டிருப்பான். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப சின்ன பையன். அவனே என்ன பண்றான்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அப்ப அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்காது. சரின்னு என்ன பண்ணிருப்பான், அதை திருடிட்டு வந்திருப்பான். இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரமா பார்த்து பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த சமயத்துல தான் இந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருப்பாரு. அவரு வந்து இது என்னோட பையன் தாமா, தயவு செஞ்சு விடுங்க, நான் தான் அவனை வாங்கிட்டு வர சொன்னேன்னு அவங்க சொல்லி அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்றாரு. சோ அதுக்கப்புறமா தான் அந்த பையன் வந்து அதை எடுத்துட்டு போய் சமைச்சு அவங்க அம்மாவுக்கு கொடுத்திருப்பான். அதை குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா இறந்துட்டாங்க தான், ஆனா அவங்களோட கடைசி ஆசைய நான் மட்டும் நிறைவேற்ற முடியாம போயிருந்ததுன்னா அது எனக்கு ரொம்பவே வாழ்நாள் முழுக்க உறுத்திட்டே இருந்திருக்கும். நல்ல வேற உங்களால தான் என்னால அதை பண்ண முடிஞ்சதுன்னு அவன் சொல்றான். நீங்க தான் எங்க அம்மா சந்தோஷமா சாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனாலதான் நான் உங்க பொண்ணுக்காக ஹெல்ப் பண்றேன். நான் பண்ண ஹெல்ப்புக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட மெனு என்னவா இருக்கும், சிக்கன் சூப்பா தான் இருக்கும். சோ இவங்களோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா இருக்கா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவளோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. என்னன்னா அவளோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவரோட முதல் மனைவி வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. அவங்களோட பொண்ணு தான் இவ. ஆக்சுவலி அந்த ரெண்டாவது மனைவி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இவங்க கூட பாசமா பேசும்போது அவ என்ன பண்ணிடுறான்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி, நீ எதுக்கு இங்க வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு அம்மா ஆகணும்னா ட்ரை பண்ணாத அப்படின்னு அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டு பலர்னு அவ கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாரு. சோ அதுக்கு கோச்சிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவ வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. வெளியில போய் ரொம்ப நேரம் ஆகி வராதனால அந்த பொண்ணோட ரெண்டாவது அம்மாவும் அவரோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நாலு அப்புறமும் அவங்க பொண்ணை தேடி அலையறாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா பசி வேற எடுக்குது. அந்த சமயத்துல அவ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் இருக்கா. சோ இத பார்த்த உடனே அங்க இருந்து ஒருத்தன் வெளியில வந்து, என்னமா பயங்கரமா பசிக்குதா, தாராளமா உனக்கு நான் சமைச்சு தரேன், ஆனா ஒரே ஒரு இன்விடேஷன் மட்டும் வேணும்னு அவ கேக்குறான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வருது. அவளும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. சோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அவளையே அறியாம அவளோட அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கலங்கவும் செய்யுது. அதை வந்து அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பழைய அவங்களோட அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இது வந்து இப்படி யாரு சமைச்சா அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஸ்டெப் மதர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலையில இப்ப இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்க
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் பக்கத்துல இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அவங்க தாத்தா கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்க தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாயிருச்சு. அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு என்னமோ வந்து தினமும் கனவுல வருது, எனக்கான உண்மை என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அந்த தாத்தா அதனால என்ன பண்றாருன்னா அந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்டோட கதையை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைமென்ஷன். இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வாழ்ற ஒரு டைமென்ஷன். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா தான், அவங்களுக்கு உடல் எல்லாம் கிடையாது. சோ அந்த சமயத்துல தான் இந்த காட் என்ன பண்ணிருப்பாருன்னா சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூமியில உருவாக்கி இருப்பாரு. அதுல வேலை செய்யறதுக்காக தான் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரையுமே அனுப்பியிருப்பாங்க. அதுவும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தாத்தாவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருக்காரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கற அந்த டிஷ்ஷை வந்து தப்பி தவறி இவங்க யாருமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சோ இந்த தாத்தா என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க இருக்கிற ஃபுட்டை பார்த்து டெம்ட் ஆகி அதை சாப்பிட்டிருப்பாரு. இதனால காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்து அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா துரத்தி அடிச்சிருப்பாங்க. இனிமேல் நீ போ, இங்க இனிமேல் வந்துடாத, பூமியிலேயே உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஏஞ்சல் கூட இருக்கிற கனவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஏன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் வம்சாவளியை சேர்ந்தவங்க தானே. அதனாலதான் அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கும் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவங்க கூட விளையாடுறதுக்காக வருவாரு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜனிங் வந்து கிடையாது. அதனால அவங்க ஒரே வயசுல தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி இல்ல இல்லையா, சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீனேஜ் ஆகிற வரைக்கும் அவங்க கூட விளையாண்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து ஜாலியா விளையாண்டு இருக்கிறத தாத்தாவோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டோட கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட இருக்கிற பையன் தெரிய மாட்டான். இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பொண்ணை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ வந்து செக் பண்ணி ஆகணும், எப்ப பார்த்தாலும் தனியாவே விளையாண்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணு தான் நல்ல, நீ போய் முதல்ல செக் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி இவங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி தப்பு. அதாவது ஏஞ்சல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் கல்யாணம் நடக்கூடாது. இந்த மாதிரி நடந்ததுன்னா கடவுள் வந்து அவங்க தண்டிச்சிருவாங்க. அந்த மாதிரி தண்டிக்க போய் நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த கடவுள் வந்து அழிச்சிருப்பாரு. ஆனா ஹீரோவோட தான் அப்படி பண்ணல. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்துருக்கும் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் நம்ம ஹீரோ வந்து தன்னை தெரியாதுன்னே அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அவர் பயப்படுறாரு. ஆனா சில பாண்டை வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே பிரிக்க முடியாது இல்லையா, அந்த கடவுளாலேயே நினைச்சா கூட பிரிக்க முடியாது. சோ அந்த மாதிரியான பாண்டு தான் இவங்களோடதும். என்னதான் கடவுளே வந்து அதை அழிச்சாலுமே அவங்களுக்கு திரும்பவும் அந்த நினைவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நினைவுமே கிடைச்சிரும். அவங்க வந்து நேரா ரெஸ்டாரண்ட்க்கு வந்து அவங்களை ஹக் பண்ணும்போது ஹீரோ வந்து கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சுயநலவோட தான் இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, நக்கலா என்னோட எக்ஸ பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான், அதனாலதான் நான் மறந்து போய் உன்னை வந்து ஹக் பண்ணிட்டேன்னு அவ சொல்றா. சோ இந்த சமயத்துல எல்லா செஃப் அங்க வராங்களா. நம்ம ஹீரோனோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வருது. இத பார்த்த உடனே நீ தான் எங்களோட லாஸ்ட் கஸ்டமரா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான், எங்களோட டாஸ்க் உனக்கு சமைச்சு கொடுத்ததோட முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா ஃப்ரூட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்த உடனே என்ன எல்லாமே பழமா இருக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது வேண்டானா இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது சரி பரவாயில்ல நானே சாப்பிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது திரும்ப எல்லா ஞாபகமும் வருது. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எதையுமே யோசிக்காம மனசை கல்லாக்கிட்டே இருக்காரு. ஒன்ன பார்த்தும் கூடவா அவனோட மனசு கரையாம இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சாராங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையான ரீசன் புரிஞ்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த எல்லா ஏஞ்சல்ஸும் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றது நம்ம ஹீரோயின் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டி இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க.